காரைக்கால் மணிமாறன் படுகொலை திட்டமிட்ட கொலை என்று வேல்முருகன் கண்டனம். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அதிர்ச்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த காரைக்கால் மணிமாறன் அவர்கள் கடந்த 4ஆம் தேதி காலை கூலிப்படையினரால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது அவரது கட்சி மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலை மயிலாடுதுறையில் நடைபெற்ற உள்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு அளிக்கும் நிகழ்வில் மணிமாறன் கலந்து கொண்டு கட்சியில் பணியாற்ற விருப்பம் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் காரைக்கால் திரும்பிக் கொண்டிருந்த அவர் செம்பனார் கோயில் அருகே வழிமறிக்கப்பட்டு அடையாளம் தெரியாத கூலிப்படையினரால் பலத்த தாக்குதலுக்கு ஆளானார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்தது. உடலுக்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்படுகின்றது. மணிமாறன் அவர்களின் மரணத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இது திட்டமிட்ட கொலை, சமூக நலனுக்காக செயல்பட்டவரை வீழ்த்தும் முயற்சி என்று அவர் கண்டனமும் தெரிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உள்கட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு அளிக்கும் நிகழ்வு மயிலாடுதுறையில் நடைபெற்றது. மணிமாறன் அவர்கள் இதில் பங்கேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்து மனு அளித்திருந்தார். பின்னர் மணிமாறன் தனது காரில் காரைக்கால் சென்று கொண்டிருந்தார். அப்போது செம்பனார் கோயில் பகுதியில் காரை வழிமறித்த கூலிப்படை மணிமாறன் சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்திருக்கிறார். மணிமாறன் அவர்களின் மறைவுக்கு காரணமாக கூலிப்படையை விரைந்து கைது செய்து அக்கும்பலுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்றும் கூறினார். அதன் அடிப்படையில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாகவும் விரைவில் கைது செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறது. மணிமாறன் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் விரைந்து கைது செய்ய 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவர் என்று தமிழ்நாடு காவல்துறை கூறியிருக்கிறது. மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமை நிலைய செயலாளர் ராயநல்லூர் கனல் உ. கண்ணன் இன்று காலை 11 மணிக்கு அவரது உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்த மருத்துவமனைக்கு வருகை தர உள்ளார். எனவே அருகில் உள்ள மாவட்டங்களை சேர்ந்த உறவுகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மணிமாறன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த கண்ணதாசன் தமிழனும் அவரது தோழனின் மரணத்தின் பெரும் சோகத்தில் உள்ளதாக கூறியுள்ளார். 1 மணி நேரத்திற்கு முன் என்னுடன் சிரித்தபடி பேசிய மணிமாறன், வாழாமணி டீ சாப்பிட்டு போலாம்னு பலமுறை வற்புறுத்தினேன். ஆனால் அவசரமாக புறப்பட்டு சென்றவன் இப்போது பிணமாக கிடக்கிறான். சமூக சீரழிவுக்கு ஆளாகும் போதெல்லாம் கொல்லப்படாதவன் சமூகத்தை சீரமைக்க நினைத்த போது வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்று வேதனையுடன் கூறினார்.